அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். அடுத்ததாக இல்லை பணம்தான் ஒருவனை வாழ்க்கையில் உயர்த்துவது என்ற தலைப்பில் சஞ்சனா அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களை வருக வருக வரவேற்கலாம். காலனால் பாப்பையா போன்று அமர்ந்திருக்கும் நடுவர்களே, எதிரணி நண்பர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர்கள், மக்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தில் சுதந்திர வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கை உறுதியாக இருக்கிறது. கல்வி அல்ல, பணம் தான் நண்பர்களே. நம்ம திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். பணம் என்றால் இந்த உலகத்தில் ஒரு திருடம் மதிப்பாளர்களே, பணம் என்றால் தினம் விடவாயிருக்கும் என்று ஒரு பணம் உடனே நம்ம தான் பணக்காரர் அம்பானி என்று சொல்கிறீர்களே, உடனே நம்ம தான் படிச்சவங்க இருக்கீங்க நண்பர்களே. பணம் என் படிப்பே இல்லாத காமராஜர் ஐயா நாட்டை ஆரம்பிலையா 10வது பீரியட கட்சிக்கு சாதிக்கலையா பணம்னா சொந்தக்காரர் கூட நம்ம மதிக்க மாட்டாங்க. பணம் தான் முக்கியம், கல்விதான் முக்கியம் சொல்றாங்க. அந்த கல்வியை கூட பணத்துக்கு வேலை கற்றுக்கொள்கிறார்கள். பணம் பாலால மட்டும் பாழ சொல்றீங்க, நான் கல்வியால முடியுமா? கடைசியா ஒன்னே சொல்றாங்களே, நான் கேட்டேன் போன்பே ஜிபே என நம்ம வாழ்க்கை பப்பா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சஞ்சனா அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். அடுத்ததாக கல்விதான் ஒருவனை வாழ்க்கையில் உயர்த்துவது என்ற தலைப்பில் மோனிஷா அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது பேச போகின்ற தலைப்பு கல்விதான் மனிதனுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை பற்றி பேசப் போகின்றேன். கல்விதான் ஒருவருடைய மிகப்பெரிய சொத்தாகும். கல்வி சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பெரும் உதவியாக இருக்கிறது. செல்வத்தில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் ஆகும். கல்வி கண் போன்றது. கல்வியை யாராலும் அழிக்க முடியாது. கேள்வி விழு செல்வம் கல்வி என்று திருவள்ளுவர் சொல்கிறார். எதிரணியில இருக்கிறவங்க சொல்றாங்க, உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரர் அம்பானி. உண்மைதான். அம்பானி கூட அவர் கம்பெனியில பணக்காரங்களை வேலைக்கு எடுக்கல, படிச்சவங்களை தானே வேலைக்கு எடுக்கிறாரு. நல்லா படிச்சிருந்தா தான் வேலை. பணம் இருந்தாலும் அந்த எடையோடு பாஸ் ஆகும். இல்லாத பல மடங்கு பேசாம வளர்க்கணும்னா
ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியினுடைய மாணவர்களாகிய நீங்கள் இந்த சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு ஒரு மனிதனுக்கு அடிப்படையானது கல்வியா செல்வமா என்ற தலைப்பிலே ஒரு வழக்காடு மன்றத்திலே வழக்காடுவதை போல் தங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அடுக்கியிருக்கிறீர்கள். ஒரு பார்வையாளராக உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நான் கேட்டபொழுது ஒரு மனிதனுக்கு அடிப்படையானது செல்வமும் கல்வியும் தான் என்று சொல்லுவதா, அல்லது பொருள்தான் முக்கியம், பொருள் இருந்தால் எல்லாவற்றையும் நாம் வாழ்ந்துவிடலாம் என்று தீர்ப்பு சொல்வதா, என்ன பொருள் இருந்தாலும் அந்த பொருள் கல்விக்கு ஈடாகுமா என்று தீர்ப்பு சொல்வதா என்று ஒரு மிகுந்த மனக்குழப்பத்துக்கு நடுவிலே நான் தீர்ப்பு சொல்ல வந்திருக்கின்றேன். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்னகத்தென்று உண்டாகச் செய்வான் வினை என்று ஒரு குறள் உண்டு. அதாவது இரண்டு மதம் கொண்ட யானைகள் அதிபயங்கரமாக மோதிக்கொள்கின்றது. அப்படி மோதிக்கொள்கின்ற அந்த யானையுடைய சண்டையை ஒருவன் மலை மீது நின்று பார்க்கிறான், ஒருவன் தரையில் இருந்து பார்க்கிறான். யாருக்கு பாதுகாப்பு அதிகம் என்று சொன்னால், எவன் உயர்ந்த சிகரத்தின் மீது நின்று யானை போரை காண்கின்றானோ அவனுக்குத்தான் பாதுகாப்பு. அதுபோன்று தன் கையிலே பொருளை வைத்துக் கொண்டு ஒரு வேலையை ஒருவன் துவங்குகிறான் என்று சொன்னால், குண்டின் மீது ஏறுகின்ற நாம் யானை போரை காண்பது போல் எந்த விதமான கணக்கமும் இல்லாமல் அந்த வேலையை நாம் செய்து முடிக்கலாம். நான் படித்திருக்கிறேன், நான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன், 1 கோடியிலே நான் வீடு கட்டப் போகிறேன், என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னால் உன்னால் அதை கட்ட முடியாது. அடிப்படையாக நீ அஸ்திவாரம் தோன்றுவதற்கே உன்னிடம் பணம் இல்லாத நிலையில் எப்படி நீ அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும்? எனவே இந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பொருள்தான் முக்கியம் என்று நீங்கள் வாதாடியிருக்கிறீர்கள். அதே போன்று இல்லாரை எல்லோரும் எல்லுவர், இல்லாரை எல்லோரும் எல்லுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு என்று இன்னொரு குறையும் பொருளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார். ஒரு பணக்காரன் இருக்கிறான், பெரும் வசதி படைத்தவன், அவனை எல்லோரும் மதிப்பு செய்வார்கள், வருக வருக என்பார்கள். ஒன்றுமே இல்லாத வறியவன் சென்றால் தூரே அமருங்கள், சற்று எட்டி நில்லுங்கள் என்றுதான் சொல்வார்கள். இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது பொருள் மிக மிக அவசியமான ஒன்றாக நமக்கு தென்படுகிறது. அதே போன்று பொருள் என்னும் பொய்யா விளக்கம் அதில் இருளருக்கும் எண்ணிய தேர்ப்பு சென்று உடைய பொருள் மட்டும் இருந்ததுன்னு சொன்னால் எந்த இருளையும் மறுத்து விடலாம். என்னிடம் பொருள் இருக்கிறது, எல்லாவற்றையும் நான் பெறுவேன் என்று ஒரு நிலையிலே நீங்கள் பாதாடுகிறீர்கள். சரி, இப்போ நான் தீர்ப்பு பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி யானை போர் பார்க்குறோமோ, எப்படி எல்லா இருளையும் போக்குகிறதோ, எப்படி செல்வர் எல்லோரும் சிறப்பு செய்கிறார்களோ, அந்த காரணத்தினால் பொருள்தான் முக்கியம் என்று சொல்லலாம் என்று சொன்னால் எதிர்த்தரப்பிலிருந்து வலுவான வாதத்தை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் இலக்கியங்களே சிறப்பு வாய்ந்தது விவேக சிந்தாமணி என்று நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த விவேக சிந்தாமணி பொருளை குந்தித்து தள்ளிவிட்டு அது சொல்லுகிறது, நீ கற்ற கல்வி, நீ பட்ட பட்டம் வெள்ளத்தால் அழித்து போகுமா? வெறும் வெள்ளம் நான் படித்த அந்த வெள்ளத்தை நடிச்சுன்னு போனேன், இந்த பட்டமெல்லாம் அந்த வெள்ளத்திலே கலந்து என்று எப்படி சொல்ல முடியாதோ, வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலால் வேகாது. உங்களுடைய கல்வியை சினமென்னும் சேர்ந்தாலை கொள்ளி இனமென்னும் ஏமா புடைத்து நெருப்பு எரிக்கின்ற போது தானம் எரியும், தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு எரிக்கும். ஆனால் கல்வியானது அந்த நெருப்பால் கூட என்ன பண்ண முடியாது, வேக வைக்க முடியாது. இந்த நாட்டிலே உயர்ந்த அதிகாரம் படைத்தவன் மன்னன், அவனாலும் வேந்தனாலும் கொல்லத்தான் முடியாது. யாரை வேண்டுமானாலும் வேந்தன் தன் கட்டளையால் கொல்ல முடியும். அவனை சிறை சேதம் செய்யுங்கள் என்று சொன்னால்
உடனடியாக போர் வீரர்கள் அவனை சிறைச்சேதம் செய்து கொள்வார்கள். அதைத்தான் விவேக சிந்தாமணி சொல்கிறது. வேந்தாலும் கொல்லத்தான் முடியாது. புலியினுடைய பங்கு என்ன தெரியுமா? ஒரு 1000 ரூபாய் வைத்துக் கொண்டு 1000 பேருக்கு 1 ரூபாய் நீங்கள் வழங்கினால் கடைசியில் ஒன்றுமே உங்களுக்கு இருக்காது. பொருளினுடைய தன்மை கொடுக்க கொடுக்க குறையும். ஆனால் கல்வி மட்டுமே கொடுத்தாலும் நிறைவந்தி குறைபடாது. நீ கொடுக்க கொடுக்க குறையவே குறையாது, நிறைவாகவே மாறும் என்று விவேகானந்தர் சொல்கிறது. கல்வர்க்கோ பயமில்லை. நீ இதெல்லாம் சொன்னாங்க. பணத்தை நீ சேர்த்து வச்சுன்னா விடுதலை அவசரம் நீங்க பயப்படணும். ஆனா நீ படித்து உங்கள் அறிவை தேக்கி வைத்துக் கொண்டிருந்தால் அதை எந்த திருடனும் உன்னிடத்திலே இருந்து விட முடியாதல்லவா? காவலுக்கு மிக எளிது. பெரிய கூட்டு போட்டு பெரிய லாரில் இருக்குமே நான் படித்து தீட்டி வச்சுக்கிறாங்க யாராச்சும், யாருமே அப்படி கூட்ட முடியாது. ஆனா அதை யாராலும் கடவாட முடியாது. கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தோனர் பொருள் தேடி உழைக்கின்றீரே. உங்களெல்லாம் கல்வி என்ற மிகப்பெரிய பொருள் இருக்கிறது. நீங்கள் ஏன் பொருள் 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 என்று அழைக்கிறீர்கள் என்று விவேக சிந்தாமணி நம்முடைய கன்னத்திலே ஓங்கி அறைவது போல் கல்விதான் முக்கியம் என்று மாணவராக நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். ஒரு பக்கம் பொருள், இன்னொரு பக்கம் கல்வி. எப்படி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்று சொல்கிறார்கள் இல்லையா? திருவள்ளுவரை மட்டுமே மேற்கோள் கேட்கிறார். நாலடியாக நீங்கள் மேற்கோள் காட்டியாக வேண்டும். நாலடியாக சொல்லுகிறது இம்மை பயக்குமால். அதேதான் விவேக சிந்தாமணி இன்கோட் பண்றாங்க. ஈயக்குறை என்றால் இம்மை பயக்குமால் இந்த பிறவி நாம் யாம் எடுத்தோம் என்பதை விளக்குமாம் கல்வி. ஈயக்குறை என்றால் கொடுத்தாலும் குறைபடாது. தம்மை விளக்குமால் தாமுடைய கேடுந்தால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் இருக்கும். மம்மர் அப்படின்னா அறியாமை. அறியாமையை நீக்கு கல்வி ஒரு மருந்து நிறுத்தி வைப்பதற்கா, தலைவலிக்கா, ஹார்ட் அட்டாக்கா? இல்லை. அறியாமை என்ற நோய் ஒன்று இருக்குது அல்லவா? அந்த அறியாமை என்ற நோய்க்கு அந்த நோயை அறுக்கும் அருமருந்து தான் கல்வி என்று நாளடியாரே. இம்மை பயக்குமால் ஈய குறைந்தால் தம்மை விளக்குமால் தாமுடைய கேடுந்தால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மரவின் மருந்து என்று நாளடியார் கல்வியுடைய சிறப்பை தூக்கி பிடிக்கிறார். ஒரு பக்கம் பொருள், இன்னொரு பக்கம் கல்வி. இப்போது எடை போட்டு பார்க்கின்ற பொழுது இந்த கல்வியை வைத்துக் கொண்டுதான் செல்வத்தை வாங்க முடியும். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் மாணவர்களே. மன்னனும் மாசர கற்றோனும். ஒரு பக்கம் மன்னன், இந்த பக்கம் மன்னன் தான் பொருள் படைத்தவன், அதிகாரம் படைத்தவன். இந்த நாட்டுக்கே அவன் தான் முதல் குடி. மன்னனும் மாசர கற்றோனும். மன்னனும் பொருள் படைத்தவன் வச்சுப்போம். இந்த பக்கம் நல்லா படிச்சிருக்காரு ஒருத்தர். மன்னன் ஒரு சைடு, நல்லா படிச்சிட்டு ஒரு சைடு, பண்டிதர் ஒரு சைடு. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி நம்ம எடை போட்டு பார்க்கணும். சீர்தூக்கினா யாரு உயர்ந்தவர் நம்ம எடை போட்டு பார்க்கின்ற போது சீர்தூக்கின் மன்னருக்கு தன் தேசம் அல்ல. மன்னருக்கு அந்த உள்நாட்டு மட்டும்தான் மதிப்பு. மோடி ஐயாவை யாருக்கு தெரியும்? இந்தியா முழுவதும் தெரியும். நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை யாருக்கு தெரியும்? தமிழகம் முழுவதும் தெரியும். பக்கத்தில் ஆந்திராவுக்கு தெரியாது, பக்கத்தில் சைனாவுக்கு பிரதமர் தெரியாது இல்லையா? அப்போ சீர்தூக்கியும் மன்னருக்கு தன் தேசம் அல்லாது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஐயோ படித்தவர் அப்துல் கலாமா, ஐயோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் ஒரு பெரிய கல்வியாளர், பெரிய எமினன்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு உலகம் முழுவதும் அவரை மதிப்பார். அன்னை தெரேசாவா உலகம் முழுவதும் தெரியும். மார்ட்டின் லூதர் சிங்கா உலகம் முழுவதும் தெரியும், பெரிய புரட்சியாளர். மாதவ் சிங்கா உலகம் முழுவதும் தெரியும். எனவே இப்போது நாம் கல்வியை சீர்தூக்கி பார்த்தால் கல்வியை களவாட முடியாது, பொருளை களவாட முடியும். பொருள் கொடுக்க கொடுக்க குறையும், கல்வி கொடுக்க கொடுக்க குறையாது. பொருளை நெருப்பால் எரிக்க முடியும், கல்வியை நெருப்பால் எரிக்க முடியாது. கல்வி இன்மையை போக்கும் அருமருந்து. பொருளை வச்சு எந்த மருத்துவம் நம்ம வாங்க முடியாது. அப்போ பொருள் சைடுல எல்லாமே எதிர்மறையான கருத்துக்கள் பதிந்து இருக்கிறது. இங்கே முடியும் என்று முடிகின்ற காரணத்தினால் நம் வாழ்க்கைக்கு அத்தியாவசிய வாழ்க்கைக்கு தேவையானது பொருள் என்றாலும் கூட இந்த நாட்டை நாம் வல்லரசாக்க வேண்டும். இந்த நாட்டை நாம்
அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், வயோதிகர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் நாம் ஒரு உயரத்தை அடைய செய்ய வேண்டும், ஒரு இலக்கை அடைய செய்ய வேண்டும், சரிசமமான வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பொருளை மட்டுமே வைத்துக் கொண்டு நம்மால் அந்த இலக்கை அடைய முடியாது. கல்வி மட்டுமே அந்த இலக்கை அடைய உதவும் என்று, கல்வியால் மட்டுமே முடியும், பொருளை காட்டிலும் கல்விதான் இங்கே மேலும் இருக்கின்றது என்ற வாதத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் சிறந்து விளங்க, மேலோங்கி வாழ கல்வி மட்டுமே அவசியம். கல்வியே 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 என்று தீர்ப்பு கூறி பொருள் என்ற தலைப்பிலே ஒரு பெண் வழக்கறிஞராக மாறி சத்தமான பொருளிலே தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்த சன்னாசி அவர்கள் ஒரு பெண் வழக்கறிஞரை போன்று தீர்ப்பு சொல்லக்கூடிய நடுவரை கூட பார்த்து பயப்படாமல் தன்னுடைய அணி வெற்றி பெற வேண்டும் என்று உரக்க குரலிலே பொருள்தான் பொருள்தான் என்று பாராட்டினார். அவருடைய வாத திறமையை பாராட்டி இந்த பரிசீலிக்க தம்பி அகத்தியர் அவர்கள் பாராட்டிய அந்த பெண்ணின் குரலுக்கு ஒத்திசைப்பது போல் பல கருத்துக்களை முன்வைத்து ஆணித்தரமான தன் கருத்துக்களை பதிவு வைத்ததற்காக இந்த பரிசு. பொருள் யாருக்கு வேண்டும்? கல்விதான் சிறந்தது. இப்பிறவியில் மட்டுமல்லாமல் 7 பிறவிக்கும் ஒருமைக்கு தான் கற்ற கல்வி 7 யாமா குறைத்து என்று ஒரு குரல் உண்டு அல்லவா? ஒரு பிறவியில் நாம் கற்ற கல்வி 7 பிறவிக்கும் நமக்கு துணை நிற்கும் என்று அவருடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த ஜீவிதா அவர்களுக்கு பரிசு. கல்வியா பொருளா, கல்வியா செல்வமா வீரமா என்று ஒரு நாடகத்தை நாங்கள் படிக்கின்ற காலத்திலே திருவிளையாடுகிற நாடகத்திலே வரும். அப்படி பல்வேறு கருத்துக்களை பல்வேறு முன்னுதாரணங்களை கூடிய குழந்தைக்கு இந்த பரிசு. மோடி அவர்களுக்கு இந்த பரிசு பாராட்டி வழங்கப்படுகிறது. நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே விவாத நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீர்கள், பட்டிமன்றத்தை பார்த்திருப்பீர்கள். இந்த நெறியாவதை அந்த பேசுறவங்க நெறிப்படுத்தணும். ஒருத்தர் கச்சாமச்சான் பேசுவாரு, சிலர் பயன்படுத்தக்கூடாத சில தவிர்க்க வேண்டிய வார்த்தைகளை பயன்படுத்துவார், அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நிலை வரும். ஏனென்று சொன்னால் தான் சார்ந்திருக்கின்ற அணி எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சில நேரங்களிலே அதிகப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது அதை நெறிப்படுத்துவது நெறியாளர்களுடைய மிக முக்கியமான ஒரு வேலையாகும். அந்த வேலையை தன் வயதுக்கும் மீறி நீங்கள் பாதிக்கின்ற போது உங்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் நீங்கள் பேசுகின்ற கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் பேசிய தம்பி அருமை தம்பி பாலாஜி பிரியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று வருங்காலத்திலே தொலைக்காட்சியிலே நிகழ்கின்ற பட்டிமன்றத்துக்கெல்லாம் நடுவராக ஆகிய தகுதியும் அறிவும் அவர் இருக்கிறது. நான் பார்த்த வரையிலே வகுப்பறையிலே அதிகமாக பேசாத அந்த குழந்தை பட்டிமன்றம் என்று வருகின்ற போது சிங்கமாக கற்பித்தார். அவர் மேலும் மேலும் வளர்ந்து உண்மையான பட்டிமன்றங்களுக்கு அவர் நடுவராக போக வேண்டும் என்று பள்ளியின் சார்பாக வாழ்த்தி இந்த பரிசு வழங்குகிறது. பாலாஜி இப்படி நடுவு சாப்பிடுங்க, இந்த சைடில் சாப்பிடுங்க.